1 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 1ல இந்த மாதிரி மெட்டல் பேங்கிள்ஸ்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னு நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த பேங்கிளை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஆர்கனைசர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு பேங்கிள் மட்டும் எடுத்து கட் பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேப் போட்டு ரோல் பண்ணிக்கிறேன். நீங்கள் கலர் டேப் போட்டு கூட ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உள்ள நூல் இருக்கு இல்லைங்களா, அந்த நூல் போட்டு கூட நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பழைய வளையல் லுக் இருக்காது, பார்க்குறதுக்கு புதுசாக அழகாக இருக்கும். நான் ஒயிட் டேப் போட்டு தான் ரோல் பண்ணுறேன். அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. உங்ககிட்ட கலர் டேப் இருக்குன்னா நீங்கள் கலர் டேப் போட்டு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. தர்ஷினி சுரேஷ், மொஃபிகா முஃபினா, நந்திதா, பார்கவ், விஜி, பிரதர்ஷனா, அன்னபூரணி, உமா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ரோல் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ரோல் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான சிம்பிளான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டேப் ரோல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, டபுள் சைட் டேப்பு, கலர் டேப்பு, இந்த மாதிரி டேப் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போட்டு நம்ம அழகாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஹூக்கில் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ அழகாக அந்த ஓப்பன் கட் பண்ணிக்கோங்களா, அந்த இடத்துல லைட்டாக ஓப்பன் பண்ணால் போதும், ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு டேப்பாக எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். திரும்பவும் இதிலேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கவும் முடியும். ஸ்டோர் பண்ணிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். இதில் டேப் ரோல் மட்டும் இல்லைங்க, உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய மற்ற பொருட்களை கூட நீங்கள் இந்த மாதிரி அழகாக ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டேப் ரோல் ஹேங் பண்ணியிருக்கேன். டேப் ரோலுக்கு பதிலாக இன்னொரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஏர் பேண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே கிளம்பும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். பெரிய சைஸ் ஏர் பேண்ட் அப்படின்னா ஒரு 6 ஏர் பேண்ட் வரலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள்.